ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசுற வசனம் 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனம். நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், முதல் காரியம் தேவனை அறிவது, இரண்டாவது உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவிக்கணும், மூன்றாவது ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, வேதத்தை தியானிக்கிறது மூலமா ஆண்டவரோட விருப்பங்கள், ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில என்ன சித்தம் இருக்கு, ஆண்டவருக்கு எது பிடிக்காதுன்னு அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக ஆண்டவருக்கு எதை செய்தாலும், நேரத்தை செலவழித்தாலும், எதை பண்ணினாலும் ஆண்டவருக்கு உற்சாக மனதோடும் உத்தம இருதயத்தோடும் நம்ம செய்யணும். மூன்றாவதாக ஆண்டவரை தேடணும், ஆண்டோட பிரசன்னத்தை தேடணும், அவருடைய நேரத்தை செலவழிக்கணும், வேதத்தை தியானிச்சு அவரை தேடணும், ஆராதிச்சு அவரை தேடணும். அவரை நம்ம தேடும் போது அவர் நமக்கு தென்படுவார். அவரை தேடாம அவரோட நேரம் செலவழிக்காம இருந்து அவரை ஆசீர்வதிக்கணும் நம்ம எதிர்பார்த்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அப்படி நடக்காது. ஆண்டவரை நம்ம தேடும் போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார், ஜெயத்தை கொடுப்பார். ஆமென்.